ஒரு நாள் வேலை முடித்து நான் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தேன். வழியில் ஒருவர் தன் வாகனத்தை தள்ளி கொண்டிருந்தார். எரிபொருள் தீர்ந்து விட்டது போலும். ஐயையோ, இன்னும் 5 கிலோமீட்டர்கள் இவர் தள்ள வேண்டியிருக்குமே. ஏனென்றால் 5 கிலோமீட்டர்கள் தள்ளித்தான் பெட்ரோல் பங்க் ஒன்று இருக்கிறது. அவரை பார்த்த மாத்திரத்தில் அதை நான் உணர்ந்தேன். அவருக்கு உதவி செய்யலாம், ஆனால் நேரம் ஆகிவிடுமோ என்ற அச்சம். என் வீட்டார் எனக்காக காத்திருப்பார்கள். நேரத்தோடு சென்றால் அவர்களோடு கொஞ்சம் நேரம் செலவிடலாம். இந்த வழியில் இன்னும் பலர் எனக்கு பின்பாக வருவார்கள். யாராவது ஒருவர் அவருக்கு உதவலாம் என்று என்னை தேற்றிக்கொண்டு அவரை கண்டும் காணாமல் நான் கடந்து போனேன். அவரும் என்னிடம் எந்த உதவியும் கேட்கவில்லை, நானும் எந்த உதவியும் அவருக்கு செய்யவில்லை என்று என் மனசாட்சியிடமிருந்து தப்பித்து கொண்டேன். வீட்டிற்கு நேரத்தோடு சென்றேன். பிள்ளைகளுக்கு சந்தோஷம். அவர்களோடு மகிழ்ச்சியாக இருந்தேன். நிம்மதியாக உறங்கினேன். அந்த நாள் இனிய நாளாகவே சென்றது. எனக்குள் எந்த குற்ற உணர்வும் இல்லை. சில நாட்கள் கழித்து வழக்கம் போல் என் அலுவலை விட்டுவிட்டு வீடு திரும்பினேன். அன்று கூடுதலாக 1 மணி நேரம் வேலை சுமை. வேகமாக போய்விடலாம் என்று வாகனத்தை செலுத்தினேன். நான் எந்த இடத்தில் ஒரு மனிதர் எரிபொருள் தீர்ந்து வாகனத்தை தள்ளி கொண்டிருப்பதை பார்த்தேனோ அதே இடத்தில் என் வாகனம் நின்றது. அதே காரணம்தான், பெட்ரோல் இல்லை. உடனே எனக்கு அந்த மனிதர் ஞாபகத்துக்கு வந்தார். அவர் எப்படி எவரிடமும் உதவி கேட்காமல் தள்ளிக்கொண்டே சென்றாரோ அதே போல் நாமும் செல்லலாம் என ஒரு 100 அடி நடந்திருப்பேன். திடீரென்று ஒருவர், என்னப்பா பெட்ரோல் இல்லையா என்றார். ஆமாம் சார். உட்காந்துக்க, நான் டோ பண்ணுறேன் என்றார். வசதியாக அமர்ந்து கொண்டேன். அந்த 5 கிலோமீட்டர் பயணம் என்னை வெட்கப்பட வைத்தது. நான் கூனி குறுகி போனேன். 5 கிலோமீட்டர்கள் அவர் காலால் என் வாகனத்தை தள்ளிக்கொண்டு பெட்ரோல் பங்க் வரையில் கொண்டு வந்து சேர்த்தார். ரொம்ப நன்றி சார் என்றேன். பரவாயில்லப்பா என்று சட்டை காலரை தூக்கிவிட்டு கொண்டு விருட்டென்று பறந்தார். சில நேரங்களில் காலம் உடலுக்கு வலிக்காத, யாருக்கும் கேட்காத, ஆனால் உள்ளத்தை உருக்குலைக்கும் செருப்படிகளை தரும். அதில் ஒரு நிகழ்வுதான் இது. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்கடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது.